அன்னபூரணி விரதம் இருக்கும் முறை. அன்னபூரணி விரதம் இருப்பவர்கள் காலையில் நீராடி மன தூய்மையுடன் அன்னபூரணியை வேண்டி தங்களது துயரம் தீர பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். காலை முதல் மாலை வரை பூரண விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். மாலை 6 மணி அளவில் பூஜையை மேற்கொள்ள வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பச்சரிசியினால் மாக்கோலமிட வேண்டும். ஒரு மணப்பலகையின் மீது வெள்ளை துணியை போட்டு அதன் மீது ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி தானியங்களை வைக்க வேண்டும். பிறகு அக்கிண்ணத்தில் வைக்கும் அளவிற்கு சிறிய அளவிலான அன்னபூரணி சிலையை வைக்க வேண்டும். அன்னபூரணி விரதத்தில் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து வழிபட வேண்டும். அன்னபூரணிக்கு வாசனை மலர்கள், பழங்கள் மற்றும் இனிப்பு நெய்வேத்தியம் வைத்து தூபங்கள் காட்ட வேண்டும். நெய்வேத்தியமாக அன்னபூரணிக்கு பிடித்த உணவான பாயசத்தை வைத்து வழிபடலாம். உலர்பழ வகை, வாழைப்பழம், கற்கண்டு வைத்து வழிபடலாம். பூஜையை தொடங்கும் முன்பு விநாயகருக்குரிய மந்திரங்கள் ஓதி பிறகு அன்னபூரணி தேவிக்குரிய மந்திரங்கள், துதிகள் போன்றவற்றை துதித்து தேவியும் சிலைக்கு ஆரதி காண்பித்து வழிபட வேண்டும். அவளிடம் நம்முடைய சரீரத்தில் உள்ள முக்குணங்களின் தோஷங்களையும் நீக்க வேண்டி 3 தீபமேற்றி அன்னபூரணியை வழிபட வேண்டும். கை நிறைய புஷ்பங்களை அள்ளி எடுத்து அம்பிகையின் பாதகமலங்களில் சமர்ப்பித்து 4 முறை நமஸ்கரிக்க வேண்டும். அன்னபூர்ணஷ்டகம், அன்னபூர்ணா பஞ்சரத்னம் போன்ற ஸ்லோகங்களை தெரிந்தவர்கள் கூறி வழிபடலாம். பிறகு கண்களை மூடியபடி உள்ளமுருக பிரார்த்திக்கவும். முடிவில் அன்னபூரணியின் பாதகமலங்களில் பூஜையை சமர்ப்பிக்க வேண்டும். அன்னபூரணிக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டு பூஜை முடித்த பிறகு நெய்வேத்திய பிரசாதங்களை குடும்பத்தினர் அனைவருக்கும் வழங்கிய பிறகு விரதம் இருப்பவர்கள் பிரசாதங்களை சாப்பிட வேண்டும். முடிந்தால் இந்த அன்னபூரணி பூஜை முடித்த பிறகு வசதி குறைந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். அன்னபூரணி விரதமிருந்து அன்னையை பிரார்த்தித்து வேண்டிய வரத்தை